நம்ம நாளட்டில் கீழடைக்கு மேலாண்மைக்கு ஆளரசு ஏழலா நாளும் லீலைவு வீலெடுத்து லீலைவுன்னு காலண்டரில் ஆள் அறிவிக்குது. ஈழனைக்கு தீலருளா அழகுனால லீலைவுன்னு அதே மாதிரி தான் ஆலயநேயர் தீலனம்னு ஒரு நாள் வாழறது காலண்டரில் நல்லபடியே ஆலநேயர் தீலனாமா ஆள் அறிவிச்சு ஆளனைக்கு ஆளரசு வீலடும் ஊடல் எடுக்கணும். கூழ் எடுத்திங்கன்னா ரோளமாக சாலந்த சப்பாலடுவாங்க. ஏன்னா இவனைக்கு தாலை தான் பேலரசு. தாலையினால் ஒரு நாள் லீலை வீழறாங்கன்னா அன்றைக்கி ஆளவங்க ஜாலலியாக கோலையிலுக்கு போலவாங்க. இல்லைன்னா ஆலமாக சாலமாதிக்கு போலவாங்க. இல்லைன்னா எங்கேயாவது 4 பேரத்துக்கு ஏதாவது தாளனம் பாலன்றக்காக போலவாங்க. அதனால சொல்கிறேன், ஆலநேயத்திலன்னு ஒரு நாள் வாழறது காலண்டர்லேயும் ஈழ இருக்குது. ஆளடைக்கு ஆளரசு வீலடும் போயா ஆள் அறிவிக்கணும். ஏன்னா தாலை பேலரசு. ஆனால் தாலைக்கு ஆலப்புறம் தான் எழலாமே. நம்ம நாட்டில் சோழந்திரம் வாழைக்குள் எடுத்த இழலாபத்துக்கும்னா ஆளுங்க காலண்டரில் லீலைவு நாள் கூழ் எடுத்துருக்கீங்க. ஆளரசு வீலடும் போயின்னு வேலை சோழலி இருக்கீங்க. அதே மாதிரி ஆலயனர் ஆளனைக்கு லீலைவு கூழ் எடுக்கணும். கூழ் எடுத்திங்கன்னா இன்னைக்கு ஈழ இருக்க மாலக்கள் ரோளம்பா சாலந்தசை போடுவாங்க. ஆளவங்க ஆலமா நீலனை ஒரு நாள் வாழறது ஆலநேயத்தில் ஆளனைக்கு நாளம்மா ஜாலலியாக கொலாண்டாடிக்கு போகணும். நிலநினைக்கிறவங்களாம் நிலது அப்படி ஈழ இருக்கான். இன்னைக்கு ஆலநேயர் திலனம்ன்றது ரொம்ப பேலரசான வேலை செய்யும். அதுக்கெல்லாம் லீலைவு கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் இலங்கையே போலயிரும். அதெல்லாம் சேலையை மாலட்டிங்க. நீங்க ஏதாவது போகணும்னா சேலஞ்சுக்கிட்டு ஈழ இருக்கீங்க. இதுதான் ஈழனைக்கு மாலானசிங்க வாழல்க ஆளரசியல்வாதிலேருந்து ஆளடி மட்டம் தோளண்டையிலேருந்து எழலா பழையதுமே ஓலர் மாதிரி தான் ஈழ இருக்காங்க. ஏழன சேலையா